ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். காலையில் திண்டுக்கல்லில் வந்துட்டு காலையில் சீக்கிரமாக கிளம்பி திண்டுக்கல்லில் வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டுனால நாங்கள் அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மலை ஏற வந்துட்டு பாப்பா வந்து மூஞ்சி சரியில்லை. ஏன்னா கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு வாந்தி வந்து அவள் தான் வாமிட் பண்ணாள். ஸோ ட்ரிப்பில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வாந்தி எடுத்துட்டாலே அடுத்தடுத்தவங்களுக்கு வந்துட்டு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து லட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு கொடைக்கானல் வருது, பாப்பாவும் சாயுமே. எனக்குமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மலையில் போகிற ட்ரிப்பெல்லாம். எனக்குமே வந்து வயிற்றெல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வந்து செய்கிறோம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிரைவர் அண்ணன்ட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு. அவர் வந்து எனக்காக 10 மினிட்ஸ்ன்னு சொல்லி எப்படியோ ஒரு 45 மினிட்ஸ் ஆக்கிட்டார். நான் வாயை மூடிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். என் பையனுக்கு வந்து வாமிட்டிங் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்போ மட்டும் நான் ஃபோன் கொடுத்தேன். மற்ற டைமில் நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தான் எடுத்துட்டா. அப்புறம் அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் வந்துட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்துட்டு டார்ஜிலிங், சிக்கிம், அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் காஷ்மீர்லாம் போகும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு வந்து உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்கே வர வழியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். என் பசங்களுக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஃபஸ்ட் டைம்ன்றனால அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அந்த ரூமோட வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டுறேன், ரூம் டூர் காட்டுறேன். நாங்கள் வந்து ஒரு வில்லா மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு வில்லாவில் வந்துட்டு 2 ரூம், அதாவது தனித்தனியாக செப்ரேட்டாக ஹவுஸ் இருக்கும். எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆனோன்னே ஒரு பெட்டு, மேலே பார்த்திங்கன்னா தனியாக ஆக்சுவலாக மேலேயும் 2-3 பேர் படுக்கிற அளவுக்கு தான் பெட்டு தனியாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கீழே வந்துட்டு நான், அம்மா, பாப்பா, சாய் படுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணி மேலே 2 பேர், கீழே 2 பேர் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது எங்கள் ரூம் தான் நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ட்ரையாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு எனக்கு வந்து பாத்ரூம் தான் எங்கேயுமே செட் ஆகாது. பட் வந்து நான் வந்து எனக்கு இந்த பாத்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ட்ரையாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வாஷ் பேஷன் இருந்துச்சு. அப்படியே ஸ்டெப்ஸ், இதுதான் நாங்கள் ஏறி வர இடம். அப்படியே வெளியே போனோன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு என் அண்ணனுக்கும் என் அண்ணன் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக இருந்துச்சு. ஒரு பெட்டு, அதே மாதிரி வாஷ் பேஷன், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் எக்ஸஸாக வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து காமன், நம்மளுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி காமன். அவங்க பாத்ரூமும் வந்துட்டு பெட்ரூம் பக்கத்துலேயே இருந்துச்சு. பாத்ரூம் வந்து 2 பேருக்குமே சேம், பட் கண்ணாடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளி சைடெல்லாம் வந்து அவ்வளோ ட்ரீஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு வந்து ட்ரீஸ் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பூச்சிப்பட்டு வந்து அதிகமாக இருக்குது. இந்த அட்டைப்பூச்செல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. வந்து அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க வந்துட்டாங்க கீழே. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குனே 2 பேர் தனியாக வச்சுருக்காங்க அந்த விழாவுக்கு. வெளியே சிட்டிங் ஏரியாவும் இருக்குது. பின்னாடி நாங்கள் வந்து லேக் பக்கத்துலேயே எடுத்திருந்தோம். கொடைக்கானல் லேக் பக்கத்துலேயே தான் நாங்கள் வந்து வில்லா வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக ட்ரீஸு, ஃபுல்லாக பிளான்ட்ஸ், குட்டி குட்டி பிளான்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. இது வந்து பேக் சைடு. என் பொண்ணு பாருங்கள், நான் வரேன்ட்டு எட்டி பார்த்துட்ருக்கா. வீடு சுற்றியுமே வந்து செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதான் இந்த வில்லாவோட ஓவர் வியூ. இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே அந்த வில்லா தான். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் 3 பேர் மட்டும் வெளியே சும்மா வாக்கிங் மாதிரி வந்தோம். ஏதாச்சும் சோளம் அந்த மாதிரி சூடாக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இதில் வந்துட்டு இந்த அப்பம்லாம் விற்றுச்சு. யாருக்கெல்லாம் இந்த அப்பளம் உங்களுக்கு பிடிக்குமோ சொல்லுங்கள். இது சாப்பிட்டா நாக்குக்கு மேலே ஒட்டிக்கும் இந்த அப்பளம். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே என் பையன் வந்து குதிரை சவாரி போகணுன்னு சொன்னான். ஸோ அதுக்குனால போயிட்டு வரான். அவனுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இது பிடிக்கும்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பலூன்ஸ் விடுறது, துப்பாக்கி, அது மாதிரிலாம்
கேம்ஸ் வந்துட்டு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருந்தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஊருக்கு வந்ததுலேருந்து வித்தவுட் டயட்டில் தான் நான் இருக்கேன். நான் வந்து வெயிட்டும் செக் பண்ணல. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எங்கள் டிரைவர் அண்ணா அழைச்சிட்டு போனாங்க. பார்த்துட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வியூஸுக்கிட்ட இருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் ஆனால் எங்களால் வந்து பசங்களை வச்சுட்டு தூக்கிட்டு நடக்க முடியல. ரொம்ப மூச்சு இந்த குணா கேவ்லலாம் பார்த்திங்கன்னா குரங்கு தொல்லை அதிகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட பேக்கெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. நான் வந்து எங்கள் அண்ணன் பிள்ளையை தூக்கிக்கிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து என் பொண்ணை தூக்கிக்கிட்டான். ஏன்னா இவனை தான் என்னால் தூக்க முடிஞ்சிச்சு. என் பொண்ணை தூக்கிட்டு என்னால் நடக்கவே முடியல. ரொம்ப முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப வாக் பண்ணுவேன். நல்லா நம்மளுக்கு இப்போ தெரியும் நம்ம உடம்பு கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குதுன்னா இந்த மாதிரி மலை ஏறும்போது தான் தெரியுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப வீக். என்னடா நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அங்கேயே அந்த ரெசார்ட்லேயே அந்த வில்லாலேயே சமைக்க சொல்லிட்டோம். மட்டன் கறி ப்ளஸ் ஃபிஷ் வறுவல், அப்புறமேட்டு ரசம், அதுக்கப்புறம் அப்பளம் வச்சுருந்தாங்க. அங்கேயே சமைக்க சொன்னாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் நினைப்பீங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் வரல அப்படின்னு நினைப்பீங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் மாமனார் வந்து வயசானவர். ஸோ அவர் வந்து தனியாலாம் விட்டுட்டு நான் எங்களால் வர முடியாது. அதனால் அவர் பார்த்துப்பார். நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஸோ அதனால் என் மாமனார் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் சேர்ந்தெல்லாம் எங்களால் இப்போதைக்கு வர முடியாத சூழ்நிலையினால் நான் மட்டும் தான் வந்துட்டு டூருக்கு வந்துட்டேன். எனக்கு என்னென்னா பசங்க வந்துட்டு நிறைய இடத்துல சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நான் வந்துட்டு முன்னாடியெல்லாம் கொடைக்கானல்லாம் வந்திருக்கேன். பசங்களுக்காக மெயினாக வந்துட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் சாக்லேட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினோம். சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா நான் ஒரு 3-4 கடையை செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு கடை மாதிரி இன்னொரு கடை இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபயர் கேம்ப் போட்டிருந்தோம் நைட்டு. செம்ம யூஸாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபயர் கேம்ப்பு. ஆனால் இது தனியாக ரெசார்ட்டு ஃபீஸ் இல்லாமல் இது தனியாக ஃபயர் கேம்ப் வந்துட்டு பர் டேக்கு வந்து 1000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வரப்போ போட்டிங் போகணுன்னு சொன்னான் என் பையன். ஸோ அவனுக்காக எல்லாருமே வந்துட்டோம். போட்டிங் போயிட்டு நான் மேக்ஸிமம் வந்து சிக்கு வந்து என்கிட்ட தான் இருந்தான். நான் வந்து ஊரில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கணும், என் கூடயே இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் வச்சுருப்பேன். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எப்போ பார்த்தாலும் நானே வச்சுட்டுருக்கேன்னு நினைப்பீங்க. சிக்கு வந்துட்டு என் கூடயே இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ வந்துட்டு 3 குட்டீஸையும் பத்திரமா அழைச்சிட்டு நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.